அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றார். ராசியிலேயே ராகு பகவான் தற்போது இருக்கின்றார். செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கும் பொழுது கோபம், ஆக்ரோஷம் இயல்பாகவே அதிகமாக காணப்படும் என்பதால் நிதானமாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை ராசியின் மேல் விழுவதால் கோபம் குறையும். தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு முன்னேற்றத்தை குரு பகவான் உண்டாக்குவார். அவருடைய பார்வைகள் எந்த இடத்திற்கு உண்டாகின்றதோ அந்த பாவகம் சுபத்துவம் அடையும் என்பது பொது விதி. இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வைகளை 10, 12, 2ஆம் இடங்களுக்கு வழங்குவதால் தொழில் முன்னேற்றம் பெறும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பணியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். விரய செலவுகள் அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் என வாங்குவதால் கையிருப்பு குறையும். நிம்மதியான உறக்கம், மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். நீண்ட நாளாக எண்ணியிருந்த கோவில்களுக்கு செல்வீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். முடங்கிய தொழில்களை மீண்டும் கையில் எடுப்பீர்கள். வரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு மனமாலை ஏறும். மனதில் இருந்த குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் குடும்பத்திற்குள் குழப்பம், பணவரவில் தடை, வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்றாலும் மிதுன குருவின் பார்வையால் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். மனதில் தைரியத்தை அதிகரிப்பார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார். சிலருக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். வருமானத்தை தேட வைப்பார். மிதுன குரு உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பார். நல்லவர்களுடன் சேர வைப்பார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்துவார். கூட்டு தொழிலில் பிளவை உண்டாக்குவார். புதிய விஷயங்களை செய்யும் பொழுது யோசித்து நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. 2ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராசி அதிபதியும் அதே தனஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஆர்வம் உண்டாகும். நல்ல சிந்தனை சக்தி உருவாகும். மறைந்துள்ள விஷயங்களை தேடுவது, அறிவுபூர்வமாக சிந்திப்பது, எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக உள்ளது. தனக்காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். ராகு என்பது பிரம்மாண்டம் என்பதால் பிரம்மாண்டமான பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. குருவும் சூரியனும் இணைவதால் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இரு கிரகங்களும் 11ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அற்புதமான தனலாபத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு காரக கிரகம் என்பதால் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். வீடு வாங்குவது, புனரமைப்பது, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நல்லவை நடக்கும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களை மேற்கொள்வீர்கள். நிலையாக இருக்கும் சில தொழிலை நிர்வகிப்பீர்கள். அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள், வாய்ப்புகளும் அமையும். மேலும் மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி தெளிவு பெறுவீர்கள். குல தெய்வத்தை வழிபடுவது,
நினைத்த காரியங்களை ஜெயப்படுத்தி கொடுக்கும். குரு 5ஆம் இடத்தில் வந்து அமர்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை நலன்கள், குழந்தை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம், அவர்களுடைய மேம்பாட்டுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தடைகள் இல்லாமல் அருமையாக நடைபெறும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிந்து வாழும் தன்மை போன்ற அனைத்தும் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் கோபத்தை மட்டும் விட்டுவிடுவது நல்லது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். தகப்பனால் பாக்கியம், அவருடைய தொழிலை எடுத்து செய்வீர்கள். வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் யோகம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். செவ்வாய் தற்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். தொழிலை பெருக்குவீர்கள். கடந்த 2 வருடங்களாக தொழில் வியாபாரத்தில் தொல்லைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு விடிவு காலமாகவும் லாபத்தை குவிக்கும் காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சப்தமஸ்தானத்தில் நட்சத்திராதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. பொன் பொருள் சேரும். உங்கள் முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கைக்கு உரிய பாதை தெரியும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். சக வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். இந்த கும்பராசி சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்து நினைத்ததை சாதிக்க துடிக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கின்றது என்றால், நீங்கள் இந்த மாதத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்து நெருக்கடிகளை அதிகரித்தாலும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவையெல்லாம் உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்வார். இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் போராட்ட நிலையும் மறையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். சரியான நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி விலகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். குழந்தைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற கோவில்களுக்கு செல்வீர்கள். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அருள் பெற்று உயர்வு காணும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஞானக்காரகன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி எல்லாம் விலகப் போகின்றது. உங்கள் செல்வாக்கு, சொல்வாக்கு, அந்தஸ்து உயரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விற்பனையில் ஏற்பட்டிருந்த மந்த நிலை மாறும். தொழில் வளர்ச்சி பெறும். சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். 7ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அனுசரித்து செல்வது அவசியம். கூட்டுத் தொழிலில் உங்கள் நேரடி பார்வை இருந்தால் எதிர்பார்த்த லாபம் காண முடியும். பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது. அனுமனை வழங்குங்கள், நன்மை உண்டாகும். ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட நன்மை உண்டாகும். பிரத்யங்கரா தேவியை வழிபட சங்கடங்கள் விலகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.